Hello friends, welcome to Kovai recipes. Today's recipe குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம பிரஷர் குக்கர்லயே எக் பிரியாணியை ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டியாவும் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. எண்ணெய் லைட்டா சூடான பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தீ லோ ஃப்ளேம்லயே இருக்க மாதிரி பாத்துக்குங்க, இல்லைன்னா மசாலா கருகிடும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க, அப்பதான் மசாலா முட்டையில கோட் ஆகும். எல்லா முட்டையிலயும் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அங்கங்க குத்தி விட்டுக்கலாம், இல்லைன்னா கத்தி வச்சு லைட்டா கீறி விட்டுக்கலாம். அப்பதான் மசாலா நல்லா முட்டையில சேரும். எல்லா முட்டையும் ஆட் பண்ணிக்கங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்ப குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதுல நறுக்கி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு எடுத்துடலாம். இப்ப பிரியாணி செய்ய குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டா காஞ்ச பிறகு இதுல 5 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 3 தட்டி வச்சிருக்க ஏலக்காய், 1 ஸ்டார் ஆனைஸ், 2 பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டா பொரியணும். லைட்டா பொரிஞ்ச பிறகு இதுல கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இதுல 3 பச்சை மிளகாய், 2 நறுக்கி வச்சிருக்க சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்ப 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேம்ல இருக்க மாதிரி பாத்துக்குங்க, இல்லைன்னா தயிர் திரிஞ்சிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப ஆல்ரெடி 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்க 2 கப் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் அளவு தண்ணி, நம்ம ஆல்ரெடி 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிருக்கோம். சோ நான் 2 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணாம 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது சரியா இருக்கும். இதை நீங்க நார்மல் குக்கிங் ரைஸ்ல கூட பண்ணலாம். நார்மல் குக்கிங் ரைஸா இருந்தா 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்ப தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு லைட்டா கரைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் பிரியாணிக்கு சரியா இருக்கும். இது லைட்டா கொதிக்கும் போது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முட்டையை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஆல்ரெடி நல்லா வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் கொஞ்சமா கொத்தமல்லியும் மேல தூவி விட்டுக்கலாம். சோ பிரியாணியோட டெக்ஸ்சரும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். கடைசியா 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலாவை இந்த மாதிரி மேல லைட்டா தூவி விட்டோம்னா பிரியாணியோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப மூடி போட்டு மிதமான சூட்ல 1 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். நார்மல் குக்கிங் ரைஸா இருந்தா மிதமான சூட்ல 2 விசிலுக்கு குக் பண்ணிக்கிங்க. இப்ப பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட எக் பிரியாணி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரைஸ் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. வாசமும் சூப்பரா இருக்கு. நான் சொன்ன மாதிரி விசில் போறதுக்கு முன்னாடி 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலாவை தூவி விட்டு பாருங்க, பிரியாணியோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்ம ரெசிபி இப்ப ரெடி ஆயிடுச்சு. வாங்க உணவோட சேர்த்து அன்பையும் பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.